எல்லோருக்கும் வணக்கம். இதை உணர்ந்தால் எல்லோரும் நன்றாக இருப்போம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் மேசராசியை லக்னமாக கொண்ட ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இந்த மேசராசியை லக்னமாக கொண்டவர்களுக்கு செவ்வாய் லக்னாதிபதியாக அமைவார். அங்கே அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரம் உள்ளது. நண்பர்களே, காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு இது. எந்த செயலையும் துணிந்து செய்யக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்கும். எந்த விஷயத்திலும் முதன்மையாக தானே முன்னின்று தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கக்கூடிய தன்மையும் இவரிடம் அதிகமாக இருக்கும். சிறிது முன்கோபமும் இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டால் மிகவும் சிறப்பான வாழ்க்கையை வாழலாம். நண்பர்களே, தானே முன்னின்று வேலையை செய்து முடித்துக் கொடுப்பார்கள். நம்பி ஒரு வேலையை கொடுக்கலாம். இவர்களிடம் நல்ல உழைப்பாளிகள். பிடிவாத குணம் இருக்கும். விட்டு கொடுத்து போனால் மிகவும் நன்றாக இருக்கும். வெற்றி நிச்சயம். நண்பர்களே, எதையும் நிலையாகவும் உறுதியாகவும் பேசும் திறமை உடையவர்கள். ஏனென்றால் ரிஷப வீடு 2வது வீடு. உரிமையோடு பேசும் தன்மையும் உடையவர்கள். பாசம், பரிவோடு, அன்போடு இனிமையாகவும் பேசுவார்கள். இவர்கள் இப்படி பேசுவதாலேயே நிறைய பேர் கவரப்படுவார்கள். இவர்கள் பேசினால் பேசி கமிஷன் புரோக்கிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேசி சம்பாதிக்கக்கூடிய திறமை இவரிடம் இருக்கிறது. இவருடைய பேச்சை எல்லோரும் நம்புவார்கள். தைரியம், தன்னம்பிக்கை, புத்தி கூர்மை இவற்றில் அதிக கவனம் வைப்பது நல்லது. இவர்கள் நன்மை தரும். நண்பர்களே, அவசர குணம் இருக்கக்கூடாது. எதையும் மனதில் வைத்துக் கொள்ளும் குணம் இவர்களும் இருக்காது. எதிலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முயற்சிகள் செய்வார்கள். மனம் 2 விதமாக யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். 3ஆம் பாவம் என்பது மனோகாரகம் புதன் என்பதால் இவர்கள் ஒரு விஷயத்தை செய்யும் முன் அந்த காரியங்களுக்கு தேவையான சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெரியவர்களிடம் 2 விதமாக கேட்டு நன்மை தீமை என்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். மனோபாவம் இருக்கும். கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். அறிவுபூர்வமான விஷயங்களையே படிக்கவும் தெரிந்து கொள்ளவும் ஆசைப்படுவார்கள். இவர்கள் நீர்ப்பாங்கான இடங்களில் வீடுகளை அமைத்துக் கொள்வார்கள். என காலச்சக்கரத்திற்கு 4ஆம் வீடு இவர்களுக்கு சந்தியுடைய வீடு. அதனால் நீர் ராசி என்பதால் அவருடைய வீடு அது போன்று விவசாய நிலங்களுக்கு பக்கத்திலோ அல்லது நீர்ப்பாங்கான சூழ்நிலையில் உள்ள இடங்களிலோ வீடுகள் அமையும். இவர்கள் கல்வி 4ஆம் பாவம் சந்திரன் என்பதால் கல்வியில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள். அதே நேரம் அந்த கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்களாகவும் திகழக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்கிறது. இயல், இசை, நாடகம், ஜோதிடம், ஆன்மீகம் இது போன்ற விஷயங்கள் மிகவும் நேசிப்பார்கள். பொழுதுபோக்காக வைத்துக் கொள்வார்கள். அது மிகவும் அதிகமாக இருக்கும். என மேச லக்னத்திற்கு 5ஆம் வீடு சூரியனுடைய வீடு, சிம்மராசி. அதனால் கலை சார்ந்த விஷயங்களில் மிகவும் ரசிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இவரிடம். அரசு அலுவலகங்கள், அரசியல் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகவும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பெறுவார்கள். புகழையும் அடைவார்கள். உணவு, உடை, ஆரோக்கியம் இது போன்ற விஷயங்கள் இவர்கள் கொஞ்சம் கவனம் குறைவாக இருப்பார்கள். காரணம், இவர்கள் எல்லா விஷயங்களும் இவர்களே முன்னின்று நடத்தி தரும் தன்மை இருப்பதால் அவரை தன்னைத்தானே கவனிக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் குறையும். அதனால் இவர் உடலையும் சரியாக கவனித்துக் கொள்ள மாட்டார்கள். இவர்கள் உடலை இவர்கள் கவனிக்காமல் போவதால் வந்த நோயை திரும்பி வரும். அதனால் நன்றாக ஆரோக்கியத்தை மேம்படுத்த இவர்கள் கவனிக்க வேண்டும். நண்பர்களே, பச்சை காய்கறிகள் போன்ற உணவுகளை அதிகமாக விரும்பி சாப்பிடுவார்கள். இயற்கையான உணவுகள் நன்றாக சாப்பிடுவார்கள். புத்தி கூர்மையான கல்வித்திறனும் கொண்ட மனைவி நண்பரும் அமைவார்கள். இவர்கள் தொடர்புகளும் நண்பரும் திறமைசாலிகளாகவும் அறிவாளிகளாகவும் இருப்பார்கள். இவர்கள் நீரின் மூலமும் இயற்கை சீற்றும் இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர் லக்னத்திற்கு 8ஆம் வீடு என்பது திரராசி, நீர் ராசி. அது செவ்வாயுடைய வீடு. அதனால் நீர் உள்ள இடங்களில் கடல், ஆறு, ஏரி, குளங்கள் இது போன்ற இடங்களில் மிகவும் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. நண்பர்களே, இவர்களின் கௌரவம் அந்தஸ்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, நிலையான நண்பர்கள் இருப்பார்கள். ரகசியமான விஷயங்களை இவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள முடியாது. அதனால் மிகவும் கவனமாக இருங்கள். தூக்கம் சற்று குறைவாகவே இருக்கும். ஏனென்றால் இவர்கள் சிறிது வெப்பமாக இருந்தாலும் தூங்க மாட்டார்கள். குளிர்ச்சியாக இருந்தால் மட்டுமே தூக்கம் வரும். நிலையான வருவாய் இருக்கும். நண்பர்களே, காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. நிலையான வருவாய் இருக்கும். இனிமையாக பேசி கலைத்துறை மூலம் தன வரவுகளை பெறுவார்கள். கிழக்கு பார்த்த வீடாக அமையும். தெருவின் முதல் வீடாகவும் அமையும். முதல் குழந்தை சற்று தாமதமாக பிறக்கும். நண்பர்களே, கணவன் உறவு மிகவும் நன்றாக இருக்கும். புத்திசாலித்தனமான மனைவி அமையும். சமுதாயம் சம்பந்தப்பட்ட பொது காரியங்களில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும்.
அவர்களுக்கு அனைவருடைய உறவுகள் சிறப்பாக இருக்கும், இவர்களுக்கு நட்பெயர் கிடைக்கும், அத பொது விஷயங்களில் ஈடுபட்டு நிறைய அனுபவங்களை பெறுவார்கள். நெருப்பு, வெப்பம் இவற்றில் கவனம் வேண்டும். உயர்கல்வியில் கொஞ்சம் சற்று தடை தாமதம் ஏற்படும். சுயதொழில் செய்வதை அதிகமாக விரும்புவார்கள். அதை அடுத்தவர்களுடன் சென்று சர்வீஸ் செய்வதை விட தானே முன்னின்று ஒரு காரியத்தை செய்பவர்கள். அதனால் ஒரே இடத்தில் அமர்ந்து சுயமாக தொழில் செய்யக்கூடிய ஆசை அதிகமாக இருக்கும் நண்பர்களே. இவர்கள் நல்ல காரியங்களில் செலவு செய்வார்கள். கோயில் இது போன்ற விஷயங்களுக்கு, தெய்வ காரியங்களுக்கு அதிகமாக செலவு செய்வார்கள் நண்பர்களே. வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் செல்ல ஆசைப்படுவார்கள். இது போன்ற குணங்கள் இயற்கையாகவே மேச லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கும். அதில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றீர்கள் என்பதை பொறுத்து மாறும். நாம் அடுத்து இந்த மேச லக்னத்தில் செவ்வாய் லக்னாதிபதியாக அமைகின்றார். அவர் லக்னத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், 12 ராசியில் அமைந்தால் எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் நண்பர்களே. வணக்கம். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி.